அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 2026வது வருடத்திற்கான சட்டமன்ற தேர்தலுக்குண்டான களம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது தாவேகாவிற்கு 18% வாக்கு வங்கி இருக்கிறதாகவும், இதன் மூலமா விஜய் எடுக்கக்கூடிய சீக்ரெட் சர்வேனால ஒரு ட்விஸ்டே வந்து இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பல்வேறு வியூகங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தன்னுடைய அரசியல் பயணத்தில் நடிகர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கட்சி பார்த்திங்கன்னா நடத்திய ரகசிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறத குறித்த தகவல் வந்து தற்போது வெளியாக இருக்கிறதுங்க. ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த ஆய்வில் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அதாவது தாவேகா மாநில அளவில் 18% வாக்கு வங்கி இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு புதிய கட்சி, மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டாலும் இந்த வாக்குகள் இடங்களாக மாறுவதில் சிக்கல் இருக்கிறதாகவும் அந்த ஆய்வறிக்கை வந்து எச்சரித்திருக்காங்க. இந்த ஆய்வின்படி விஜய்க்கு இருக்கக்கூடிய 18% ஆதரவு அப்படிங்கிறது மாநிலம் முழுவதும் சீராக பரவி இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் குவியாம அனைத்து தொகுதிகளிலையும் பரவலாக இருக்கிறது. அரசியல் ஆலோசகர்கள் கணிப்புகளின்படி பார்த்தோம்னா ஒரு தொகுதியில் வெற்றி பெற 35% முதல் 40% வரைக்கும் வாக்குகள் தேவை. தாவேகாவிற்கு 18% வந்து வாக்குகள் வந்து எல்லா இடங்களையும் கிடைத்தா அது மற்ற கட்சிகளினுடைய வெற்றி வாய்ப்பை வந்து பாதிக்கும், வாக்குகளை வந்து பிரிக்கும், கட்சியாக மட்டுமே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18% வாக்குகளை பெற்றாலும் சட்டமன்றத்தில் 1 அப்படி இல்லைன்னா 2 இடங்களை மட்டுமே தாவேகாவால் வெல்ல முடியும் அப்படின்றது அந்த சர்வே சுட்டி காட்டியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 18% வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறது தேர்தலில் தோல்வி அடையவே வழிவகுக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திமுக அப்படி இல்லைன்னா அதிமுக போன்ற கட்சிகளுக்கு குறிப்பிட்ட மண்டலங்களில், அதாவது உதாரணமாக கொங்கு மண்டலம் அப்படி இல்லைன்னா தென் தமிழகம் வலுவான வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் விஜயனுடைய வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள அடங்காமல் இருக்கிறதுனால அது வெற்றியாக மாறுவதில் கணித்த ரீதியான சவால்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் தொகுதி வாரியாக பார்த்தோம் அப்படின்னா குறைவாக தான் இருக்காங்க. இந்த தகவல் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே ஒருவித கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 18% ஆதரவை வைத்துக்கொண்டு எப்படி அதிக இடங்களை வெல்வது என்பது குறித்த அரசியல் ஆலோசகர்கள் விஜய்க்கு பல ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காங்களாம். அதே நேரம் கூட்டணி அவசியம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே இந்த 18% வாக்குகளை 35% உயர்த்தி வெற்றி கனியை எட்ட முடியும். ஆனால் தற்போது கூட்டணி இல்லை அப்படின்னு ஆகிருச்சு. நேற்று மீட்டிங்கில் கூட அதற்கும் கடையை சாத்திட்டாங்க. கவனம் செலுத்தக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 234 தொகுதிகள்லையும் முழு கவனம் செலுத்தாம வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய 40 முதல் 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்க மட்டும் அதீத கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். அடுத்த மாதம் தொடங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களின் போது தனது பரவலான ரசிகர் மன்றத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னும் அரசியல் சக்தியாக விஜய் எப்படி மாற்றப் போகிறார் என்பதை அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பை வந்து எப்படியாவது அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல வியூகங்களை வந்து வகுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற மாநில மற்றும் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றியிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான போர் முழக்கத்தை அவர் முன்வைத்த போதிலும் பெரிய அளவிலான அதிரடி அறிவிப்புகள் எதுவும் இல்லாதது அவரது தொண்டர்களிடையே
மக்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலையும் ஒருவித ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த ஆண்டு நடந்த கரூர் கூட்ட நெரிசல் விபத்து மற்றும் அவரது கட்சி திரைப்படமான ஜனநாயகன் வெளியீட்டில் நீடிக்கும் சட்ட சிக்கல்கள் காரணமாக விஜய் கடந்த ஒரு மாதமாக பொது வெளியில தோன்றாமல் இருக்காரு. சிபிஐ விசாரணைக்கு மட்டும் சென்று வந்திருந்தார். இந்த தனிமையை தொடர்ந்து நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் சுமார் 3000 முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் அவர் உரையாற்றவும் செய்தார். தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகவே இருந்திருக்கிறது. இந்த கூட்டத்தின் விஜய் பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அதை நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஏதாவது அழுத்தம் இருக்குமோ என்று நினைக்கிறீர்களா? அழுத்தமாக நமக்கா? இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி அழுத்தங்களுக்கு எல்லாம் அடங்கி போகிற ஆளானா இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? அப்படியெல்லாம் நிச்சயமாக நடக்காது. அதுவும் நம்ம கிட்ட எல்லாம் அது நடக்கவே நடக்காது. அழுத்தம் இருக்கிறதா என்று கேட்டால் அழுத்தம் இருக்கு. ஆனா நமக்கு இல்லை, மக்களுக்கு இருக்கிறது. மாற்றி மாற்றி ஏமாந்த மக்கள் அழுத்தத்துல இருக்காங்க. தற்போது நன்மை தாவேக்காவை மக்கள் நம்புறாங்க. அவர்களுடைய வேஷம் கலைந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால கலர் கலரா தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டத்தின் முக்கிய நிகழ்வாக கட்சியின் தேர்தல் சின்னமான விசில் கூட்டம் முழுக்க பயன்படுத்தப்பட்டிருந்தது. தனது ஸ்டைல்ல உரைய தொடங்கிய விஜய் தனது பிகில் திரைப்பட வசனமான கப்பு முக்கியம் பிகிழு என்பதை மேற்கோள் காட்டி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். இருப்பினும் அவரது பேச்சு விளக்கமான அரசியல் விமர்சனங்களையே கொண்டிருந்தது. ஆளும் திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் சாடிய அவர் இரு கட்சிகளுமே மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பாஜகவிடம் சரணடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். 2026 தேர்தலை வெறும் தேர்தலாக பார்க்காம ஒரு ஜனநாயக போராக கருதுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். உயர்மட்ட அளவில் ஆவேசமாக பேசினாலும் பல தொண்டர்கள் பெரிய அறிவிப்புகளை எதிர்பார்த்து வந்திருந்தாங்க. ஏதேனும் ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணி, அப்படி இல்லைன்னா அதிரடியான புதிய மக்கள் நலத்திட்டம் போன்ற அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பூத் கமிட்டி மேலாண்மை மற்றும் உட்கட்சி ஒருங்கிணைப்பு குறித்த ஆலோசனைகளோடு கூட்டம் முடிந்திருக்கிறது. நாங்கள் ஏதேனும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும் என்று எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் தெரிவித்திருந்தார். விசில் சின்னம் என்பது மகிழ்ச்சி தான். ஆனா திராவிட கட்சிகளில் இருந்து நாம எப்படி மாறுபடுகிறோம் என்பதை காட்ட இன்னும் வலுவான திட்டங்கள், அப்படி இல்லைன்னா கொள்கை மாற்றங்கள் தேவை. ஒரு மாத மௌனத்திற்கு பிறகு நடந்த இந்த சந்திப்பு ஒரு பிரம்மாண்ட அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமாக தெரியவில்லை அப்படின்னு ஆதங்கப்பட்டார். 41 உயிர்களை பலி வாங்கிய கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பான சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. அரசு தரப்பு நெருக்கடிகள் குறித்து பேசிய விஜய் இந்த முகத்தை பார்த்தா நெருக்கடிக்கு அடிபணிவது போல தெரிகிறதா என கேள்வி எழுப்பினார். ஊழலற்ற ஆட்சியை வழங்குமை என அவர் உறுதியளித்தாலும் கரூர் விபத்திற்கு பொறுப்பேற்காம சுய விளம்பரம் செய்வதாக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சித்திருந்தாங்க. இன்று ஜனநாயகன் படத்தின் தணிக்கை தொடர்பான தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வர இருக்கக்கூடிய நிலையில் விஜயின் ஜனநாயக போர் முழக்கம் எந்த அளவிற்கு எடுபடும் என்பதை பொறுத்திருந்தது பார்க்க வேண்டும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வியூகங்கள் அடுக்கடுக்காக வெளிவரக்கூடிய பட்சத்தில் விஜயனுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாகவும் அவருடைய கட்சியினர் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தற்போது தனது அரசியல் நகர்வுகளை தீவிரப்படுத்த ஆரம்பித்திருக்கார். இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய ஆஸ்தான ஜோதிடராக விளங்கிய ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் தற்போது விஜய்க்கு மிக நெருக்கமான ஆலோசகராக மாறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதன் பண்டிட் வெற்றிவேல் 1989 ஆண்டு முதல் ஜெயலலிதாவுக்கு ஜோதிடம் கணித்து கூறி வந்தார்.
ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவார் என்றும் பின்னர் அவர் சிறை செல்ல நேரிடும் என்றும் அவர் கணித்த பல விஷயங்கள் அப்படியே பலித்ததால் அவர் அதிமுகவின் முக்கிய முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தினார். குறிப்பாக ஜெயலலிதா தனது பெயரின் இறுதியில் கூடுதலாக ஒரு ஏ சேர்த்து கொண்டதற்கும் சசிகலா தனது பெயர் BK சசிகலா என மாற்றி கொண்டதற்கும் இவரே பின்னணியாக இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராதன் பண்டிட் வெற்றிவேல் விஜயின் அரசியல் பயணத்திலையும் முக்கிய பங்காற்றி வருகிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் மாநாடுகள் மற்றும் பிரச்சாரங்களுக்கான தேதிகளை குறித்து கொடுப்பது முதல் கட்சி ரீதியான ஆலோசனைகள் வரை இவருடைய பங்களிப்பு இருப்பதாகவே தெரிகிறது.